ஹலோ ஆல். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஓகே, ஹலோ ஆல், வெல்கம் டு கிரிஞ்ச் vlogs. என்னடா இவன் எப்போவுமே ஒரு 4 பேர் கூட சுற்றுவானுங்க வாண்டுங்க, இப்போ தனியாக இருக்கானேன்னு மட்டும் யோசிக்காதீங்க. இன்றைக்கி தனியாக வீட்டில் இருக்க மாதிரி நிலம வந்துச்சு. பேசிக்காக நம்ம தனியாக இருக்க மாட்டோம், பேய் பயம் அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ கூட தூங்குறதுக்கு ஒரு ஆள் வந்துடுவாங்க, எப்படி இருந்தாலும் கூப்பிட்டா வந்துடுவாங்க பசங்க. ஸோ எதுக்கு நம்ம சும்மா அந்த ஒரு நாள் வேஸ்ட் பண்ணுறது, எதனா வீடியோ பண்ணலாமே, கண்டென்ட் எதனா பண்ணலாமேன்னு யோசித்தேன். சரி ஓகே, நம்மளுக்கு வாட்ச் ஒரு 2-3 பேர் யாருன்னா வருவாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க ஓகே நான் வந்து சம்பவம் பண்ணிடலாம்னா அப்படின்னாங்க. ஸோ ஓகே, அந்த சம்பவம் பண்ணுற ஐட்டக்காரங்களில் ஒவ்வொருத்தராக கால் பண்ணி வர வச்சு சம்பவத்தை பண்ணிடலாம். ஓகே, ஸோ வந்துட்டான் பாருங்க. என்ன தம்பி கையில்? தம்பி போனால் மசுத்தூர்லேயே கறி வாங்கி வந்திருக்கலாம், எதுக்கு ஆர்டர்லாம் பண்ணி? கேட்டா 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 வெட்டி தருவான்டா. சரி வாசு எங்க? 12 மணிக்கு பாத்ரூம், நாளைக்கு ஸ்கூல் தானடா அவனுக்கு. சரிடா, இப்போ நீங்கள் எல்லாமே இப்போ ஃப்ரேமில் வந்துட்டீங்கன்னா நீயும் வாசும் கேமரா பண்ணுறதுக்கு யாரை கூப்பிட்டுருக்க? கேமரா பண்ணுறது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூப்பிட்டுருக்கேன், அவன் வருவான். அவனுக்கு கேமரா பண்ண தெரியுமா? இல்லை ஒன்றும் கேமரா ஆங்கிள் பக்காவாக இருக்கும் அவன் கேமரா. இல்லை பிரச்சனை இல்லைப்பா, ஏன்னா நம்மளுக்கே தெரியாதுல்ல அதை பற்றிலாம். சொன்னியா? இல்லை கரெக்ட் இல்லை, அதான் கரெக்ட் தான் விஷயம். என்னென்ன இருக்குது, என்னென்ன செய்யணும்? டேய் நீங்களாம் என்ன கேமரா உள்ள எடுத்து நீங்களாம் வந்து தராதீங்களா? சரிடா ஓகேடா. சரி இப்போ நீ சிக்கன் எடுத்துட்டு வந்துட்டேன், அரிசி பாஸ்மதி ரைஸ் வாங்கலை. ஓகே, இப்போ வந்து எங்கள் வீட்டில் தயிர் இல்லை. தயிர் செஞ்சு பால் வச்சு செஞ்சுக்கலாம். பால் வச்சு ஆமாம் சரி. அது ஒரு நைட் ஆகும். சரி அதெல்லாம் மைக் எங்க? மைக்கு போடாமல் ஒரு சேனல் வீடியோ எடுக்கலாமா? ஃபஸ்ட்டு ஏதோ நான் வந்து சரி இன்ட்ரோ ஏதோ நான் எடுக்கிறேன் உங்களுக்கு ரைட்டு, ஒரு சேனலுக்கு மைக் சிக்கனுக்கு தரேன். ஏன்னா மைக்கு எல்லாத்தையும் உங்ககிட்ட தான் நான் கொடுத்து வைக்கிறேன், அதையும் நீங்கள் எடுத்துட்டு மாதிரிலாம் எப்போ? தயவு செஞ்சு பண்ணாதீங்க. வெயிட் சிக்கன் 1/2 கிலோ கேரி பண்ணுறதுல 1/2 கிலோ சிக்கன் அக்கல் வச்சு மைக்கு டப்பா தான் பெருசு உள்ள அதை கேஸு வச்சு பாக்கெட்டை கூட எடுத்துலாம். தம்பி மைக் ஏற்றுனாரன் எங்கப்பா போறீங்க? ஃப்ரெண்டு மைக் ஏற்றுனேன், 2 மினிட்ஸ் வந்துடும். நான் தனியாக கூட எதுவுமே பண்ண முடியாதுடா, மைக்கே இல்லைடா. ரெண்டு ஒருத்தன் கக்கூஸில் உட்காந்துருக்கான், ஒருத்தன் இங்கே போகிறான். நீ நான் தனியாகவும் இருக்க மாட்டேன், பயப்படுவேன். நான் சீக்கிரம் வாடா போயிட்டு. என்ன பண்ணோம்? என்ன பண்ணுமா நானு? சும்மா வாய பண்ணு. நான் 1/2 கிலோ சிக்கன் இருக்கு, ஓகேவா? அதுக்கு எவ்வளவு ரைஸ் போட போறோம்? அதெல்லாம் தெரியாது, குத்து மதிப்பா போற. அதுக்கு எவனா 3 வெங்காயம் போடுவானா? போடுவோம். வெங்காயம் தக்காளி நிறைய போடுவாங்கடா. வெங்காயம் நிறைய போட்டா வெங்காயம் ஜாஸ்தியா போடுவாங்கடா. உனக்கு தெரியலனா கம்பெனி குத்திரும் அப்படியே. ப்ராசஸ் பிரியாணி பார்த்து அதுதான் யூடியூப் பாருன்ற. நான் எங்க மாமா அம்மா எல்லாம் செய்யும் போது சும்மா கலரி இருக்கேன். புகை வரணும். தம்பி கொஞ்சம் இந்த வெங்காயத்தை வெட்டிட்டு ப்ரோ. இவன் தான் நான் வெட்ட தெரியும்னா வெட்டுவோமா? வெட்டுமா? துணி எதனா தோல போடா. ஏஞ்சி எதை தௌசண்ட் ஊத்து தரவா? நாட்டு ஒரு வெங்காயம் போதுமா? 2 வெங்காயம் அவன் வீட்டுல இருக்கு, தூங்கிட்டு இருக்கான். அவன் வீட்டுல யாரும் இல்லையா, அவன் தான் பாத்துக்கணுமா வீட்டை யாருமே இல்லையா? அவன் மட்டும் தனியா இருந்தா என்ன பண்ணுவான்? ரொம்ப பெருசா இருக்கு இந்த லைட். கொஞ்சம் முன்னாடி வாங்க ப்ரோ. லைட் அவன் படைக்கு இப்படி இப்படி சொல்றான். நம்ம விளையாடுவோம். ரியா 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 லைட்டா ஆயி வந்து போகுது. வெங்காயம் தண்ணீர்ல போடுச்சு. கருமு நான் சீ
மணி ஏய் பத்தி பேசுறது மூக்கு சொல்லு ஸ்கூல்லே பூந்தி போறாங்க பூந்தி போயிரு. மூஞ்சி வேணாம். உருட்டுவாடா டைட் போறான் பூந்தி மூக்குலயே உருட்டுவேன் இதுலயே உருட்டுவேன் நான் தான் பண்றது தான் பாக்குது லட்டே போட முடிச்சியா? அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன். நீ டெய்லி பண்றத ஒரு நாள் பாத்துக்கிட்ட இல்லண்ணா, அன்னைக்கு ஒரே யாரா பாக்குறாங்களா அன்னைக்கு ஒரு நாள் யதார்த்தமா பதார்த்தமா மாட்டிக்கிட்டேன் இல்லடா, அவன் கரெக்டா எங்க நோட் பண்ணான். பைத்தியக்காரன் பாத்ரூம் மேட்ல உட்காந்து வெங்காயத்தை ஊட்டிட்டு இருக்கிறான்டா வெங்காயத்து கழுவுல எழுதி போச்சானே கேட்டி சரி பூந்தி பூந்தி தானே நீ பூந்தி அவன் சொல்றது தானே நீ சி ஆஹா நெக்ஸ்ட் ஏய் பிரியாணி சாப்பிடுறதுக்கு அவன் வந்திருக்காரு. வெங்காய வீட்டுல தட்டுல கீரல் போட்டுக்கிறான் அப்புறம் என்னடா சவுண்ட் அது கேமரா மாதிரி தெரியல அப்படி வரா இப்படி வரா இப்படி போறா ஆங்கிள் ஷாட். இல்ல இல்ல அந்த வீடியோ ரோல்ல இருக்கும்போது அப்படியே ஏறிச்சுப்பான் அப்படி ஏறிச்சு அவன்கிட்ட போய் காமிச்சு இங்க வரா இப்படி உட்காந்து இப்படி போயிட்டு திரும்பி வந்து திரும்ப ஆப்போசிட் திரும்பி போச்சுன்னு போயிட்டான். செட்டில் ஆயிட்டு உட்காந்துட்டான் அந்த கிம்பல் எத்தனை வருது எத்தனை இப்படி பிடிச்சிருப்பான் 2 கை வச்சுட்டு இருக்காங்க ரீல்ஸ் எடுத்து பழக்கமாப்பா யாருக்குப்பா எல்லாருக்கும் வண்டி எல்லாருக்குமா எல்லாருக்குன்னா நாளைக்கு நான் புக் பண்ணிக்கிறேன் வண்டி வண்டி ரீல்ஸ் இல்ல கெட்ட வார்த்தை வேணாம். இது ஏய் எல்லாருக்கும் இருக்கிறது தான் என்ன அது கெட்ட வார்த்தை இருக்குதுன்னா எல்லாரும் கெட்ட வார்த்தை உனக்கு இல்லையா இருக்கு. இல்ல இல்ல இது புரியல நீ உத்தமரா நீ ஏன்னா பெரியவங்க முன்னாடி பேசுறதுன்னா ராகவாவ அருணன் முன்னாடி அருணன் யாருன்னு தெரியல அவர் முன்னாடி டேய் இல்ல அப்படிலாம் டேய் சொல்லவே இல்ல. ஃபோன் பண்ணவா இப்போ அன்னைக்கு வந்து அவன் சொன்னா நான் வந்து சொல்லாம நீ சொன்னியா இல்லையா ஓகே வெங்காயம் எல்லாம் வெட்டி முடிக்க போறோம் நம்ம அடுத்து நம்ம அங்க போய் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எல்லாமே காட்டுறோம் ஓகே A few moments later. அப்ப வந்து கடல்ல செய்யணும். இங்க இருக்க நான் கோல்ட் டின்னர் சீன விட்டுறான் வீட்ல விட்டுக்கறாங்களா அது காலி விட்டுறாங்க என்னோட லாங்குவேஜ் இது ஜீர்ல விட்டுக்கறாங்க பேர்ல கொஞ்சம் ரொம்ப பேசினா ரொம்ப கஷ்டமா கேட்கும். அப்படியா கொஞ்சம் சைலண்டா இது ஓகே இல்ல ஓகே கடவுள் பேர்ல குக்கரை வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பு சூடாயிட்ட பேர் தான் எண்ணெய் ஊற்றணுமா, அது புகை வரணுமா வந்து. இப்போ நான் தான் சொல்ல வரேன் இல்ல ஏன் டைலாக் என்ன பேசுறேன் கரெக்ட் வீடியோ பார்த்துனுக்கிறேன். நான் வந்து சிக்கனை க்ளோஸ் பண்ண சொன்னேன் சிக்கன் உள்ள தவுன்னு பார்த்து உள்ள போட்டு வராங்க அதுதான் எங்கால் ரொம்ப அறிவு எது காட்டுங்க. நானா கண்ணு சிக்கன் வெட்டட்டா சின்ன சின்ன பீஸ் எண்ணெயா ஊத்துறாங்களே டிஃபை பண்றேன் இல்ல இல்ல அந்த ஆவி அந்த கரெக்டா புகை வரணும்ல. நான் அவ்வளோ போகும் தண்ணி தண்ணி அவ்வளோ ஆல்ரெடி நானும் மணி யானை மாதிரி ரொம்ப யானை மாதிரி ஆயிடும். அது கொழுப்பு கொழுப்பா ஓ சேர்ந்து எண்ணெய் சாப்பிட்டு பேட் யானை மாதிரி இருக்கும். ஃபேட்னா அதெல்லாம் கொலஸ்ட்ரால். தம்பி வெங்காயம் வதக்கணும்டா அது நம்ம 3 நிமிஷம் வேணாம் நம்மளால சரி நான் 1/2 கிலோ பிரியாணி கூட செய்ய மாட்டோம். நீங்க 1 கிலோ பிரியாணி ஊத்திக்கிறீங்க. நெய்யும் மேல இதோ போட்டு இவ்வளவுதான்டா Okay, okay. லைட்டா நெய் ஊத்தணும் நெய்யா? லாஸ்ட்ல ஊத்துறதுக்கு இல்லையா நெய் நோ 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 ஃபர்ஸ்ட் பட்டை எல்லாம் போட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பட்டை நல்லா இருக்காது சொல்றீங்க. ஆயமுடி சும்மா பட்டை எங்க இருக்கு தெரியல. பட்டைய ஒரு இலை போடுவா ஒரு இலை புரியுதுடா பொரிச்சு சாப்பிடுறா வத்தல் வந்து போட்டுருந்தா அவனு பண்ணிட்டு எது இல்லை பிரியாணி அது அப்படிதானே இருக்கும். அப்புறம் இதான டேஸ்ட். இது எங்கடா டேஸ்ட் ஆமா இதான டேஸ்ட். போதும்டா டேய் டேய் என்ன அவங்கள்ட்ட டேய் நான் தான் மூஞ்சி பாக்க டேய் அடல் இருடா டேய் வெங்காயத்தை போட்டு வா சிம்பிள் வேணாம். நீ எல்லாம் கரண்டி போட்டுக்கீங்க. ஆஃப் ஆயிடுச்சுனா ஐயோ நோ நீ எல்லாம் கரண்டி போட்டுக்கீங்க வச்சுக்கோமா. சம்மடி முட்டை ஊத்தி டேய் மெண்டல் சைடுல பிரியாணி வரட்ட நீ பீ துன்றா நீ வயித்துக்கு நேரா துன்ற வீட்டுல நீ அறிவே வளர மாட்டேங்குது சீப்பு அப்படி நீ நல்லா இல்லைன்னு கேளு. நல்லா சீப்பா வெடியே ஓ நீ எண்ணெய் ஜாஸ்தி ஊத்துனா இல்லப்பா கரெக்டா தான் இருக்கும் நீ வேணா பாரு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தக்காளி கரெக்டா போடுங்க.
ஓகே, இந்த வெங்காயம் வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி தான், அந்த கோல்டன் ப்ரௌன் வந்தாதான் தக்காளி தூக்கி போடணுமா. நம்ம சொல்றதை வச்சு யாரும் சமைக்க போறது இல்லை. கரெக்ட்ண்ணா. நல்ல குக்கிங் சேனல்லாம் பார்த்து சொன்னீங்க, எங்களை பார்த்து சமைக்காதீங்க. நாங்க என்ஜாய் பண்றதை நாங்க போடுறோம், அவ்வளவுதான். வெங்காயம் வதக்கி செய்யும் மாண்டே ஷாட் எடுத்தா. சரி சரி மாண்டே சுனத் ஓகேவா? முடிஞ்சு ஆயில்ண்ணா. ஐயோ ஆயில் ஆயிலா இது வந்து இந்த குழந்தைக்கு வந்து இது பேர் ஆயிலா. இது வந்து ஊத்தணுமா குழந்தைக்கு? அத்தனை ஆயில் வச்சுக்கிறேன் பாரு. உன் ஆயில் கம்மியாயிரும் தம்பி. ஓகேவா? ஓகே. நம்ம வீட்டுல ஒரு கிளாஸ் போதும் வேணா? சரி, இன்னொரு அரை கிளாஸ் தெரியும். வடிவரிசி. ஏய், ஆமா வாங்கி வச்சா வாங்கடா. அவங்க வீட்டுல இருக்கிறது இல்லடா. டேய் ஃபிளிப்கார்ட் தம்பி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடணுமா சாப்பிடுப்பா. இட்லி அரிசி அரிசி இல்லாம. தம்பி அந்த வெங்காயமே ரொம்ப நேரம் எடுத்துட்டு கூடாது. இன்னும் தக்காளி நிறைய வேலை இருக்கு. உனக்கு தான்ப்பா சொல்றேன், நீ அதிக வேற எடுத்துருக்கிற. ஐயோ